கஸ்டர்டு மில்க் ஓகேங்களா, ஃப்ரூட்லாம் போட்டு நம்ம செய்கிறது. அது இன்னொரு மெத்தேடில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பால் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 1 லிட்டர் 6 லிட்டர் அது எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1/2 லிட்டர் பால் ஏற்கனவே காய வச்சதாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாகிறதுக்குள்ளே அடுத்து என்னென்னலாம் நம்ம தயாராக வச்சுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நிலக்கடலை, அதாவது சும்மா அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு சும்மா வறுத்து வச்சுருக்கேன். அதோட பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி போட்டு அதையும் நான் ஆயில் இல்லை நெய் எதுவுமே விடாமல் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கஸ்டர்ட் பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இந்த பாலை தூக்கி இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூன் அளவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சுருக்கோம். நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரம் பக்கம் ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. இதெல்லாம் நம்ம 3 வெரைட்டி தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த 3 வெரைட்டி பழம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதுளம்பழம் ஒரு சின்ன பழத்தை அப்படியே உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி பழம் அளவுக்கு, பெரிய பழத்தில் பாதி பழம் கொய்யாப்பழம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொய்யாப்பழத்தில் பாதி கட் பண்ணிவிட்டு மீதி இதை நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சீசனுக்கு கிடைக்கக்கூடிய வெள்ளரி பழம். உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் இந்த பழம் தான். ஓகேங்களா, இதில் நான் 1/4 அளவுக்கு தான் நான் கட் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த விதையெல்லாம் இருக்கும், இந்த விதையை எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், 3 ஃப்ரூட்ஸ் தான். போன முறை நம்ம செஞ்சதில் என்ன பண்ணியிருப்போன்னு கேட்டிங்கன்னா, மாதுளம்பழம் போட்டிருக்க மாட்டோம், கொய்யாப்பழம் போட்டிருக்க மாட்டோம். இதில் என்னென்ன ஃப்ரூட்லாம் நம்ம போடலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த 3 பழங்களும் நம்ம சேர்த்துருக்கோம்ல, இது இல்லாமல் மாம்பழம் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பழுத்ததும் இல்லாமல் ஒரு அளவான ஒரு இதில் நல்லா அதே சமயத்தில் இனிப்பாக இருக்கிற பழத்தை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் சேர்க்கலாம், ஆப்பிள் பழம் சேர்க்கலாம், வாழைப்பழம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில இதுகளில் நமக்கு தேவையானது திராட்சை, கருப்பு திராட்சை இல்லை பச்சை திராட்சை, உங்களுக்கு எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அது. அதாவது வீட்டுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நமக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம அமௌண்ட்டை நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம ஹெல்த்துக்கும் டேஸ்ட்டுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். இதுவே நீங்கள் சேல்ஸுக்காக கொண்டு போகும் பொழுது அந்தந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து அதை நம்ம போடுறது தான் நமக்கு லாபமும் கொடுக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்டை நீங்கள் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது இது என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிளானது. எப்பவும் போல் பால் காஞ்சிருச்சு, பால் காஞ்சின உடனே இந்த பவுடரில் இந்த பாலை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். நாங்கள் ஊற்றுங்க பார்ப்போம். ஒரு சிலருக்கு என்ன டவுட்னா, பசும்பாலை அப்படியே நம்ம காய வைக்காமல் யூஸ் பண்ணலாமா, இல்லை பாக்கெட் பாலை அப்படியே நம்ம காய வைக்காமல் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு சில இடங்களில் காய வைக்காமல் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியும் போடுவாங்க. கண்டினியூவாக சாப்பிட ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஓகேங்களா, அந்த எல்லா பாலையும் ஊற்றிடுங்க. இதில் அடுத்து நம்ம சேர்க்க வேண்டியது இனிப்புக்கு சர்க்கரை தான். ஓகேங்களா, ஒயிட் சுகர் தான் சேர்த்தனா அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் சுகர் சேர்க்கும் போது தான் நீங்கள் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டிங்கனாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே ஒரு 3 நாள் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னைக்கு காலையில் செஞ்சுட்டீங்க, ஈவினிங் நீங்கள் சேல்ஸுக்கு கொண்டு போகிறீங்க, இல்லைனா முதல் நாள் ஈவினிங் நீங்கள் செஞ்சுட்டீங்க, மறுநாள் காலையில் சேல்ஸுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே. இல்லை ஒரு நாள் 2 நாள் வச்சிருந்து நீங்கள் கொண்டு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4 நாள் வரைக்குமே உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னா ஃப்ளேவருக்காக உங்களுக்கு தேவையான ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்தலாம், இல்லைன்னா வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சேமியா, பாயாசத்துக்காக பயன்படுத்தக்கூடிய சேமியா நீங்கள் லைட்டாக கொஞ்சமாக பால்லையோ இல்லை வெறும் தண்ணிலையோ வேக வச்சு அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி இந்த இதில் நான் சேமியா எதுவும் சேர்க்கலாம். போன முறை ஒரு கஸ்டர்ட் மில்க் ஒன்று நம்ம செஞ்சு காமிச்சோம். அதுலேயே என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, அதில் நம்ம ஃபலூடா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேங்களா, இப்போ எத்தனை நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டேஸ்ட்டு குவாலிட்டி ரெண்டுமே வித்தியாசமாக இருக்கும், ரெண்டுமே ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தேடு. அவ்வளோதான், கரைச்சிட்டிங்களா. அடுத்த பாலில் ஊற்றுங்க, அவ்வளோதான். இது ஆல்ரெடி ஏற்கனவே காய வச்சுருந்த பால்காட்டிக்கு கொஞ்சமாக சூடு பண்ணோம்னா நமக்கு போதும். அதே ஸ்பூனில் கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டு நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் போடணும். இதில் நம்ம இந்த பாலில் நம்ம தண்ணியே ஊற்றலை. ஓகேங்களா, நம்ம பேக்கெட் பாலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 500 ml பாலுக்கு நீங்கள் 200லேருந்து 300 ml வரைக்கும் தண்ணி ஊற்றலாம், தப்பே இல்லை. ஏன்னா ஐஸ்கிரீம் சேர்த்துற பட்சத்தில், ஐஸ்கிரீம் நம்ம சேர்த்துல அப்படின்னா நீங்கள் தண்ணி ரொம்ப மைல்டாக ஊற்றலாம், இல்லை தண்ணியே ஊற்றாம கூட நம்ம இது பண்ணலாம். இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை.
சர்க்கரை ஒயிட் சுகர் நான் எவ்வளோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 ml பாலுக்கு 20 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கோம். சுகர் உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், கம்மியாக வேணுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியமும் இல்லாமல் ஒரு பிஞ்ச் சுகர் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சு நம்ம கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வேறு எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே நம்ம சேர்த்துல. ஃப்ரீசரில் வைக்கிறதாலும் வைக்கலாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதாலும் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறது ரொம்ப ஓகே. அவ்வளோதான். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற விட்டுணும். ஆற விட்டதுக்கப்புறம் எல்லா ஃப்ரூட்டையும் நம்ம உள்ளே போட்டுடலாம். சுட சுட போடுறதாலும் போட்டுட்டு அந்த சூடாக இருக்கையிலே நீங்கள் அதை சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இந்த இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் சேர்த்திக்க போகிறோம். ஃப்ரூட் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். இது எல்லாமே நம்ம சேர்த்திடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரி காயாரையும் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம சேர்த்தலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஏஜென்ட் வகைகளும் நம்ம சேர்த்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிட்றதுங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. ஏன்னா பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுன்னா அதோட இது எல்லாமே மாறுபடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜா விதை, நான் கஸ்டர்ட் பவுடர் அளவாக தான் போட்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு கலர் மைல்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளரி பழம் போட்டிருக்கனால அந்த கலர் உங்களுக்கு அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது. ஓகேங்களா, அது ஒன்று இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் ஆப்பிள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எல்லோ கலர் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் போன ஒரு இதில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னு கேட்டிங்கன்னா ஜெல்லி போட்டிருந்தோம். இந்த இதில் நான் ஜெல்லி எதுவும் சேர்த்திக்கல. ஜெல்லி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஜெல்லி வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணி இதில் அதுவும் உங்களோட ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பேக்கிங் நமக்கு விருப்பப்பட்ட பேக்கிங்கில் இதை பண்ணிக்கலாம். நல்லா சில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த நட்ஸை நம்ம சேர்த்திக்கலாம்.